இனி போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உங்க முடி நீளமா, அடர்த்தியா, நல்லா வலுவா வளர இத மட்டும் செய்யுங்க. ஒரே வாரத்துல உங்க முடியெல்லாம் கொட்டுனது திரும்ப முளைக்குங்க. உங்க முடியும் நல்லா ஜெட் வேகத்துல நல்ல நீளமா வளரும். அதே எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் குரோத் டிப்ஸ்ங்க. நெறைய பேருக்கு தலைமுடி கொட்டிக்கிட்டே இருக்கும். இதனால அந்த இடத்துல முடியோட அடர்த்தி குறைஞ்சு முடி பார்க்கறதுக்கு மெலிசா இருக்குங்க. சில பேருக்கு முடி வளராம அப்படியே ஒரு எண்டுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதா? அப்போனா நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க. இனி உங்களோட கொட்டின முடி இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். கொட்டின இடத்துல திரும்ப புது புது முடிகள் வளர்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தேவை ஆப்பிள் தாங்க. ஆப்பிளை சாப்பிட்டா எந்த அளவு சத்தோ அதே போல் ஆப்பிளை தலைமுடிக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த மெத்தடில். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஆப்பிள் போதுங்க. இந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்யலாங்க. ஆப்பிளில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், குறிப்பாக விட்டமின் சி எல்லாம் நம்ம தலைமுடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ஹேர் ஃபாலிகல்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். முடி நல்லா வலுவாகவும் வேகமாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆப்பிளை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட தலைமுடியில் ஒரு அபார வளர்ச்சியை கண் கூட பார்ப்பீங்க. இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி ஊற்றி இந்த தண்ணியில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இந்த ஒரு சில பொருட்களை சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்க்குறது 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரில் அதிக அளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. தலைமுடிக்கு தேவையான புரோட்டீன் சத்துக்களும் இருக்குது. இந்த 2 சத்துக்களும் நம்ம முடியை நல்லா வேர்லேருந்து வலுவாக்குங்க. முடியை நல்லா திக்காக மாற்றுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இது கூட நான் அடுத்து சேர்த்துருக்கிறது 10-20 போல் புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. இந்த புதினா இலைகள் நம்ம தலையோட ஸ்கால்ப் பகுதியில் இருக்க பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். இதனால முடி நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். தலையில் பொடுகு தொல்லை இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இச்சிங்கையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து நான் சேர்த்துருக்கிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி. எந்த வகை அரிசினாலும் பயன்படுத்தலாம். இந்த அரிசி நம்ம முடியை நல்லா வலுவாக்கும். முடி உடையாமல் முடி உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த அரிசியில் இருக்க சத்துக்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 3 பொருட்களையும் நான் 2.5 டம்ளர் தண்ணியில் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா அடுப்பில் சூடு பண்ணுங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதித்து நம்ம ஊற்றிருக்க இந்த 2.5 டம்ளர் தண்ணி நல்லா பாதியாக வற்றி வரணுங்க. இப்போ இந்த தண்ணி 1.25 டம்ளர் தண்ணியாக வற்றி வந்திருக்கு. நம்ம போட்டிருக்க 3 பொருட்களோட சத்துக்களும் அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்குங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பொருட்களை நல்லா வடிகட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வடிகட்டி எடுக்கும்போது இந்த தண்ணியும் பயன்படுத்த போகிறோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க பருப்பு, அரிசி, புதினா இலைகளையும் பயன்படுத்த போகிறோம். அதை பயன்படுத்தி எப்படி நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பயன் தரக்கூடிய ஐடியா. இதுவரையும் யாருமே கேள்வி கூட பட்டிருக்காத ஒரு நியூ ஐடியா. வேக வச்ச பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு ஆப்பிளோட தோல் மட்டும் எடுத்துருக்கேங்க. தோலை நம்ம எப்பயும் குப்பையில் போடுவோம். ஒரு சில பேர் தோல் சாப்பிடுவாங்க. நீங்கள் இனிமேல் தோல் சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தோலில் நிறையா சத்துக்கள் இருக்குங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி கூட பயன்படுத்தலாம். தோல் மட்டும் இல்லைங்க, நடுவில் இருக்க அந்த விதை பகுதியும் நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுருவோங்க. அதில் இருக்க விதையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சதை பகுதியை நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் 2 பீஸ் ஆப்பிளோட சதை பகுதியை கூட இந்த மெத்தடுக்கு பயன்படுத்தலாம். ஆப்பிள் நம்மளோட தலைமுடிக்கு ரொம்பவே சத்து தரக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லைங்க, முடியை நல்லா வலுவாக்கும். முடி வளர்ற வேகத்தையும் அதிகரிக்கும். நம்ம கட் பண்ண ஆப்பிளோட சதைப்பகுதி, ஆப்பிளோட தோல் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இதில் அரிசி, பச்சைப்பயிறு, கொஞ்சம் புதினா இலை இதெல்லாம் வேக வச்சு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. தொட்டு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த பேக்கு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் எண்ணெய், பாதாம் எண்ணெய்னு எந்த எண்ணெய் இருந்தாலும் இதில் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய், இந்த பேக் இது 2 சேரும்போது தலைமுடிக்கே தேவையான சத்துக்களை இது கொடுக்கும். அது மட்டும் இல்லை, முடியை வேர்லேருந்து வலுவாக்கும். முடியோட வளரும் வேகத்தை அதிகரிக்கும். முடி நல்லா அடர்த்தியாக திக்காக மாறுறதுக்கு இந்த ஒரு ஹேர் பேக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வாரம் ஒரு முறை இந்த ஹேர் பேக் மட்டும் போட்டாலே போதும். உங்கள் முடி வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு
பளபளன்னு மினுமினுன்னு உங்கள் முடி மின்றதை கண் கூட பார்ப்பீங்க. இதை உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் அழுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. தலைமுடி நல்லா க்ளீனாக இருக்கணும். எண்ணெய் பிசுப்பும் இருக்கக்கூடாதுங்க. முடியை நல்லா சிக்கு எடுத்துகிட்டு இந்த பேக்கை உங்கள் தலையிலேருந்து முடியோட வேர்லேருந்து நுனி வரையும் அப்ளை பண்ணி இது போல் கொண்டை போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விடணும். எக்காரணம் கொண்டும் இந்த பேக் ட்ரை ஆகக்கூடாது. நல்லா ஈரத்தன்மை இருக்கும்போதே நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வாஷ் பண்ணும்போது மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் பயன்படுத்துகிற ஷாம்புவை குறைவான அளவில் பயன்படுத்தினாலே போதுங்க. ஏன்னா இந்த பேக்கே நல்லா உங்களுக்கு நுரைப்புத்தன்மையோடு தான் இருக்கும். நல்லா உங்கள் தலைமுடியை இந்த மாதிரி வாரம் ஒரு முறை இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி அலசி பாருங்கள். உங்கள் முடி வளர்ச்சியை கண் கூட நீங்களே பார்ப்பீங்க. அதுவும் ஒரே மாதத்தில் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது அரிசி பருப்பு புதினா வேக வச்ச தண்ணிங்க. இந்த தண்ணி ஒரு 1.5 டம்ளர் அளவு இருக்குது. இது கூட நான் ஒரு ஆப்பிளோட தோல் மட்டும் தனியாக இது போல் எடுத்திருக்கேங்க. இந்த தண்ணியில் இந்த ஆப்பிளோட தோலை வேக வைக்க போகிறோம். அதனால இந்த தண்ணியை அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம். இதை சூடு பண்ணும்போது இது கூட 8லேருந்து 10 போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு இந்த ஆப்பிளோட தோல் இதெல்லாம் சேர்ந்து இந்த தண்ணியை இன்னுமே நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக கொடுக்குங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி தனியாக இந்த தோல் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த தண்ணியை நல்லா சூடு ஆறின பிறகு தான் பயன்படுத்தணும். இதை இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த தண்ணி நல்லா ஆறின பிறகு இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாங்க. இந்த தண்ணியை எப்போல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தண்ணியை முதல்ல ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இல்லை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் குளிக்கிறீங்களோ குளித்த பிறகு இந்த தண்ணியை பயன்படுத்தணும். அதாவது நீங்கள் குளித்து முடித்த பிறகு தலையெல்லாம் நல்லா துவட்டி எடுத்த பிறகு முடி நமக்கு லேசாக ஈரப்பதத்தோடு இருக்கும். அந்த டைமில் இந்த லிக்விடை உங்கள் தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. முடியோட வேர்லேருந்து நுனிப்பகுதி வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த லிக்விட் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. இந்த லிக்விடை தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடி உதிர்வது இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். முடி நல்லா உங்களுக்கு வேர்லேருந்து வலுவாகும். ஆப்பிள் தோல் சேர்த்துருக்கிறதுனால இது நமக்கு முடிக்கு தேவையான கெரட்டினோட உற்பத்தியை அதிகரிக்குங்க. இதனால முடி நல்லா பளபளன்னு மினுமினுன்னு இருக்குங்க. அதே போல் கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால தலையில் பொடுகு அரிப்பு ட்ரைனஸ் இல்லாமல் முடி உடையாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு தலை குளிக்கும் போது அடிக்கடி சளி பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த கிராம்பு தண்ணியை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு சளி பிடிக்கிற வாய்ப்பும் ரொம்ப கம்மியாகுங்க. இந்த மெத்தடில் உங்கள் முடியை பராமரித்து பாருங்க. உங்கள் முடி வளர்ச்சியை கண் கூட பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.